வணக்கம். சினி சினி மினி மினி. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேளையா ஐயா, மருதமலை மாமணியே முருகையா. இந்த பாட்டை நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்கள. தெய்வம் அப்படின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடலை பாடியவர் பிரபல கர்நாடக இசை பாடகரான மதுரை சோமு. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன். இந்த திரைப்படத்தை தயாரித்த பட நிறுவனம் தேவர் ஃபிலிம்ஸ். சாண்டோ சின்னப்பா தேவர் தயாரித்த திரைப்படம் இது. இந்த பாடல் உருவாக்கத்திற்கு பின்னால் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றன. தேவர் தெய்வம் அப்படின்ற படத்தை பண்ணுறாரு. பண்ணும்போது குன்னக்குடி வைத்தியநாதன் மிகப்பெரிய வயலினிஸ்ட்டு, வயலின் மேதை. அவரை இசையமைப்பாளராக வச்சு இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவரை இசையமைப்பாளராக இந்த படத்திற்கு ஒப்பந்தம் செய்தார். குன்னக்குடி வைத்தியநாதன் இந்த திரைப்படத்தில் ஒரு மாறுபட்ட ஒரு விஷயத்தை பண்ணார். என்ன அப்படின்னா, யூஸ்வலாக சினிமாவில் பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடகர்கள் பாடகிகள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கர்நாடக இசைத்துறையில் இருக்கக்கூடிய பாடகர்கள் பாடகிகள் அவங்கள பாட வச்சு இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை இடம்பெற வைக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சார். அப்படி வரும்போது தான் மதுரை சோமு, பித்துக்குளி முருகதாஸ், ராதா ஜெயலட்சுமி, சூலமங்கலம் சகோதரிகள், பெங்களூர் ரமணி அம்மா இவங்களெல்லாம் பாட வச்சு இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டையும் இடம்பெற வைத்தார். இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். தேவர் கண்ணதாசனை சாங் கம்போசிங் நடக்கிற தன்னுடைய அலுவலகத்திற்கு வர சொல்லிட்டாரு. குன்னக்குடி வைத்தியநாதன் அங்கே வயலினை வச்சுக்கிட்டு அவர் டியூன் போட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ தேவர் கண்ணதாசன்ட்ட சொல்லிட்டாரு, கவிஞரே, இப்போ நம்ம பாட்டு உருவாக்க போகிறோம். இந்த பாட்டை மதுரை சோமு பாட போகிறாரு. மருதமலை முருகனை பற்றி உள்ள பாட்டு, நீங்கள் தான் எழுதணும். பாட்டு அருமையாக வர்றது மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே வயலினை வச்சு குன்னக்குடி வைத்தியநாதன் டியூன் போட்டார். சரணம். அந்த சரணம்னு வரும்போது தான் மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேளையா அப்படின்ற அந்த லைன் இவர் பாடிட்டார். இப்போ சாண்டோ சின்னப்பா தேவர் அவருடைய ரூமில் இருக்கார் பக்கத்தில். இது சங்கமசிங் ஒரு ஹாலில் நடந்துகிட்டு இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அறையில் சாண்டோ சின்னப்பா தேவர் இருக்கார். கண்ணதாசன் இந்த பாட்டு வரியை சொல்கிறாருல்ல, சொன்ன உடனே குன்னக்குடி அதை போட்டிருப்பார். இந்த பாட்டு வரி தேவருடைய காதில் விழுகுது. என்ன அது? மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேளையா அப்படின்னு வரி வந்தோடனே தேவர் வெளியே வந்துட்டார். வந்தோடனே, அண்ணே என்ன வரின்னு போட்டிங்க, அந்த வரியை இன்னொரு இடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தேவர் கேட்குறாரு. உடனே கண்ணதாசன் அந்த மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையான் இருக்குல்ல, அதை 2 தடவை கண்ணதாசன் அவருக்கே இருக்கக்கூடிய அந்த கம்பீரமான குரல் இருக்குல்ல, அதில் 2 டைம்ஸ் கண்ணதாசன் உரத்த குரலில் சத்தமாக அந்த வரிகளை சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்படியே உணர்ச்சி வசப்பட்டார் சாண்டோ சின்னப்பா தேவர். உடனே சாண்டோ சின்னப்பா தேவர் கண்ணதாசனுடைய கையை எடுத்து தன்னுடைய கண்களில் ஒற்றி கொண்டு அப்படின்றாங்களே, தன்னுடைய கண்ணில் ஒற்றிக்கிட்டார். முருகா முருகா, எப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதியிருக்கீங்க முருகா 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 அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு சாண்டோ சின்னப்பா தேவருடைய கண்களில் அப்படி கண்ணீர், ஆனந்த கண்ணீர். தேவரின் குலங்காக்கும் அப்படின்னா, இப்போ சாண்டோ சின்னப்பா தேவர்ன்றது நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய தேவர். அந்த கடவுள்களின் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படின்றதுல தேவரின் குலம் காக்கும். யோசித்து பார்த்திங்கன்னா, அந்த 2 ஆங்கிள்லையும் அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அந்த வரியை ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ செகண்டில் இது நடந்திருக்கு. இந்த வரிகளை பார்த்தோன்னே தேவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார், உணர்ச்சி வசப்பட்டார். உடனே ரூம்குள்ளே போனார். அண்ணன் ரூம்குள்ளே வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு கவிஞரை கூப்பிட்டாரு. கவியரசு கண்ணதாசன் அறைக்குள்ளே போனார். போன உடனே எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது, ஒரு பண்டில் பணம் இருக்கக்கூடிய ஒரு பண்டிலை எடுத்து அப்படியே கண்ணதாசன் கையில் கொடுத்தாரு தேவர். அவர் கவிஞர் அந்த பணக்கத்தை இருக்கக்கூடிய அந்த பண்டில் இருக்குல்ல, அதை வாங்கி வச்சுக்கிட்டார். அந்த அலுவலகத்தில் இருந்த அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு கவியரசு கண்ணதாசன் அந்த பாடலின் வரிகளை எழுதினார். அந்த பாடலின் வரிகளால் மிகவும் பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டார் சாண்டோ சின்னப்பா தேவர். இதே மாதிரி கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் மிகப்பெரிய உதவிகளை சாண்டோ சின்னப்பா தேவர் செய்திருக்கிறார். அதனால தான் கண்ணதாசனுடைய சுயசரிதைன்னு இருக்குல்ல, வனவாசம், அந்த வனவாசத்தில் கவிஞரே எழுதியிருக்காரு. மிகச்சிறந்த வரிகள் அப்படின்னு கூட சொல்லுவேன். அந்த வனவாசத்தை நான் படிக்கும்போது
சாண்டோ சின்னப்பா தேவர் மேலே எந்த அளவிற்கு உயர்ந்த மரியாதை இருந்தால் கண்ணதாசன் இப்படிப்பட்ட வரியை எழுதியிருப்பார் அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன். அவர் எழுதியிருக்கக்கூடிய வரி என்ன அப்படின்னா, கம்பருக்கு ஒரு சடையப்ப வள்ளல், கண்ணதாசனுக்கு ஒரு சின்னப்ப வள்ளல். சாண்டோ சின்னப்பா தேவரின் மீது எந்த அளவிற்கு உயர்ந்த மரியாதை இருந்தால் இப்படிப்பட்ட உயர்ந்த வரிகளை தன்னுடைய வனவாசம் என்ற நூலில் அவர் எழுதியிருப்பார் என்பதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இது தவிர கண்ணதாசன் வேறொன்றையும் அந்த நூலில் எழுதியிருக்கிறார். அந்த வரிகள் இவைதான்: என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் கை கொடுத்து வரும் எம்எம்ஏ சின்னப்பா தேவருக்கு இந்த நூல் காணிக்கை. அந்த நூலையே சின்னப்பா தேவருக்கு கவியரசு கண்ணதாசன் டெடிகேட் செய்திருக்கிறார். எம்எம்ஏ சின்னப்பா தேவருக்கு இந்த நூல் சமர்ப்பணம், காணிக்கை அப்படின்ற மாதிரி வரிகளை எழுதி கண்ணதாசன் அந்த நூலை சின்னப்பா தேவருக்காக டெடிகேட் செய்திருக்கிறார் என்றால் அது எந்த அளவிற்கு மிக உயர்ந்த விஷயம் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். கவியரசு கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு அருமையான சம்பவம் நடந்திருக்கிறது. அவருடைய திறமையை மதித்து சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் எந்த அளவிற்கு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சிறந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட அருமையான மறக்க முடியாத இனிய சம்பவம் கவியரசு கண்ணதாசனுக்கும் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவருக்கும் இடையே தெய்வம் படத்தின் பாடல் பதிவின் போது நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு சுவாரஸ்யமான, ரசிக்கக்கூடிய சம்பவம் என்ற எண்ணம் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும்.